ஜேவிபியும் என்பிபியும் இரட்டையர்கள் அல்லர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆட்சியாளராக உள்ள மக்கள் விடுதலை முன்னணியிலிருந்து வளர்ந்து தேசிய மக்கள் சக்தியாக ஆட்சியமைத்துள்ள ஜேவிபி எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் என்பிபி எனப்படும் தேசிய மக்கள் சக்தி குறித்து பேசுகிறது இந்த பதிவு. அறுபது ஆண்டுகால வரலாற்றை கொண்ட மக்கள் விடுதலை முன்னணி அந்த காலகட்டத்தில் சமூக மாற்றங்களை கடந்து அவற்றிற்கு முகங்கொடுக்கும் போது அனுபவித்த முக்கியமான அழிவுகள் மூலம் பலவற்றை கற்றுக்கொண்டு விழுந்து விழுந்து எழுந்த ஒரு கட்சியாகும். ஒரு சில நபர்கள் கூடி எங்கள் கட்சி இது என பெயரிட்டு தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர் போன்ற பதவிகளை பிரித்து ஒரு கட்சியை அமைக்கும் தற்போதைய சில கட்சிகளை விட வரலாற்று ரீதியாக வலிமையான கட்சி இது. அந்த கட்சி தலைமையேற்ற 1971 நடைபெற்ற கெரில்லா கிளர்ச்சி அழிவில் முடிந்தாலும் அக்கால சமூக மனநிலையில் ஒருவித உற்சாகமான உணர்வை அந்த கிளர்ச்சி ஏற்படுத்தியது. அன்றைய கொள்கைகள் மற்றும் கருத்துக்களில் மக்கள் விடுதலை முன்னணியுடன் இல்லாதவர்கள் கூட அக்காலத்தில் அவர்களை ஒருவித வீரம் கலந்த மரியாதையுடன் பார்த்தனர். அந்த நிலை ஒரு அளவிற்கு வடக்கு மற்றும் கிழக்கு போராளிகள் அமைப்புகள் உட்பட புரட்சிகர இயக்கங்கள் மீது தமிழ் மக்கள் அக்காலத்தில் காட்டிய மரியாதை கலந்த அணுகுமுறைக்கு ஒத்ததாக இருக்கலாம் என தோன்றுகிறது. மக்கள் விடுதலை முன்னணி இரண்டாவது கிளர்ச்சியை நடத்திய 1987 1990 காலகட்டம் வேறுபட்டது. அன்று பொது சமூகத்திலிருந்து ஜேவிபி எவ்வித மரியாதையையும் பெறவில்லை. மாறாக ஜேவிபி குறித்து சமூகத்தில் ஒரு பயம் நிலவியது. தேசிய மக்கள் சக்தி என்ற குழுவை உருவாக்கும் வரை மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபி குறித்த அந்த பயம் கலந்த வெறுப்பு சமூகத்தில் நிலவியே வந்தது. கடந்த காலங்களில் நடந்த 2 வன்முறை கால நிகழ்வுகளும் தற்போதுள்ள மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபி மீது ஏற்படுத்திய தாக்கம் சிறியதல்ல. இன்று அவர்களின் உலக கண்ணோட்டம் அன்றையதை விட முற்றிலும் வேறுபட்டது. இன்றும் அவர்கள் அவ்வப்போது சோசலிசம் பற்றி பேசுகிறார்கள். ஆனால் அது அவர்கள் முன்பு கூறிய சோசலிசம் அல்ல. முதலாளித்துவம் பற்றிய அவர்களின் தற்போதைய விமர்சனம், குறிப்பாக புதிய தாராளவாதத்தை பற்றிய விமர்சனம். ரோஹண விஜேவீர உட்பட ஜேவிபி குழுவினர் முதலாளித்துவ விமர்சனம் என்று அன்று முன்வைத்த சித்தாந்தம் அல்ல. இன்று வைக்கும் விமர்சனம் வேறு. கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய கபீர் ஹஷீம் இலங்கைக்கு வரவிருந்த வெளிநாட்டு முதலீட்டு திட்டத்தை ஜேவிபி ஆட்சிக்கு வந்ததும் பறிமுதல் செய்து அந்த முதலீட்டாளர்களை நாட்டை விட்டு விரட்டுவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் ரோஹண விஜேவீர ஒரு காலத்தில் மிரட்டியதை சுட்டிக்காட்டினார். அதே நாளில் அல்லது அதற்கு சில நாட்களுக்கு பின் அமைச்சர் லால்காந்த நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையில் இலங்கையின் பொருளாதாரத்தில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு முக்கியமான இடம் உண்டு என்று கூறினார். எனவே தற்போதைய ஜேவிபி தனது சொந்த அனுபவங்கள் மூலமாகவும் அந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதும் நடந்த வரலாற்று மாற்றங்களை கவனத்தில் கொண்டும் ஒரு நேர்மறையான மாற்றத்திற்கு உள்ளான கட்சியாக மாறியுள்ளது என்பது தெளிவாகிறது. ரோஹண விஜேவீரவின் மக்கள் விடுதலை முன்னணியை விட அனுர குமார திசாநாயக்கவின் மக்கள் விடுதலை முன்னணி முன்னோக்கி செல்கிறது என்று கூறும்போது விஜேவீர குறித்து ஒருவித அவமதிப்பு ஏற்படலாம். ஆனால் விஜேவீரவின் சித்தாந்தத்திற்கு பின்னணியாக இருந்த அன்றைய யதார்த்தத்தை நாம் மறக்கக்கூடாது. அவர் ஒரு வலுவான சோசலிச முகாம் உலகம் முழுவதும் பரவியிருந்த காலகட்டத்தில் வளர்ந்தார். அந்த சோசலிச முகாம் இரு வல்லரசுகளில் ஒன்றாக மாறியிருந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார். அவர் மரணமாக இருந்த காலத்திற்கு நெருங்கிய காலத்தில் அந்த முகாம் வீழ்ச்சியடைந்தது. உண்மையில் அவை இரண்டும், அதாவது விஜேவீரவின் இறப்பும் சோசலிச முகாமின் வீழ்ச்சியும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாதவை என்றாலும் ஒரு காலகட்டத்தில் நடந்தவையாக ஒத்துப்போனது. 1989 உலக சோசலிச முகாமின் வீழ்ச்சி தொடங்கியது. ரோஹண விஜேவீர 1990 கொல்லப்பட்டார். எனவே உலக சோசலிச முகாமின் வீழ்ச்சியிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை பற்றி ரோஹண விஜேவீரவுக்கு
புரிந்து கொள்ள வாய்ப்பில்லை. அது அவரது தவறு அல்ல. ஒருவேளை அவர் உயிருடன் இருந்திருந்தால் அனுரகுமார திசாநாயக்கவிடம் காணப்படும் நேர்மறையான மாற்றங்கள் அவரிடமிருந்தும் வெளிப்பட்டிருக்கலாம் என யூகிக்க முடியும். எனவே ரோஹண விஜயவீரவின் சித்தாந்தங்களை அனுரகுமார திசாநாயக்கவோடு எதிர்தரப்பில் வைத்து அன்றைய ரோஹண விஜயவீரவை நேரடியாக குற்றம் சாட்டுவது நியாயமற்றது. இத்தகைய வரலாறு கொண்ட ஒரு கட்சியுடன் ஒப்பிடுகையில் தேசிய மக்கள் சக்தி என்பது ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் இல்லாத ஒரு திரளாகும். ஜேவிபிக்கு உள்ள அரசியல் ஒழுக்கம் அதற்கு இல்லை. அதேபோல் மக்கள் விடுதலை முன்னணிக்கு உள்ள சித்தாந்த வலிமையும் அதற்கு இல்லை. சித்தாந்த ரீதியாக பார்த்தால் தேசிய மக்கள் சக்தியை ஒரு நீர்த்த குழு என்று அழைக்கலாம். சுருக்கமாக ஜேவிபி என்பது நீண்ட காலமாக ஒழுங்குபடுத்தப்பட்ட மற்றும் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு இயக்கமாக இருந்ததால் தேசிய மக்கள் சக்தியை பல்வேறுபட்ட சமூக அடுக்குகளை கொண்ட மிகவும் தளர்வான குழுவாக கருதலாம். அவர்களின் சில செயல்பாடுகள் மற்றும் அறிக்கைகள் மூலம் அவ்வப்போது அந்த தளர்வான தன்மை வெளிப்படுகிறது. சில தொலைக்காட்சி விவாதங்களில் நாட்டின் முக்கியமான பிரச்சினைகள் குறித்து தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த சில உறுப்பினர்கள் காட்டும் ஆமெசூர் பாணி அதை நன்கு எடுத்து காட்டுகிறது. சமீபத்தில் நடந்த ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த அஜித் பெரேராவுக்கும் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த ஒரு உறுப்பினருக்கும் இடையே நடந்த வார்த்தை பரிமாற்றத்தை பார்க்கும்போது அந்த உறுப்பினர் தொலைக்காட்சி விவாத வடிவம் மற்றும் பதிலளிக்கும் முறைகள் பற்றி இன்னும் எவ்வளவோ கற்றுக்கொள்ள வேண்டும் என எண்ண தோன்றுகிறது. அதற்கு காரணம் அவர்கள் ஜேவிபி போல கட்டுப்பாட்டோடு வளர்ந்தவர்கள் அல்ல, புதிதாக என்பிபியில் இணைந்தவர்கள். அஜித் பெரேரா எழுப்பிய ஒரு நியாயமான கேள்விக்கு குறிப்பிட்ட பதிலை அளிப்பதை அவர் வெளிப்படையாக தவிர்த்தார். அவர் தனது எதிராளிக்கு கொடுக்கும் ஒரே பதில் அவர் பட்ஜெட் உரையை படிக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் தான் பட்ஜெட் உரையை பலமுறை படித்ததாகவும் தான் கேட்கும் கேள்வி பற்றி பட்ஜெட்டில் குறிப்பிடப்படவில்லை என்றும் அஜித் பெரேரா எவ்வளவோ சொன்னாலும் அவர் மீண்டும் மீண்டும் பட்ஜெட் உரையை படிக்குமாறு கூறினார். தேசிய மக்கள் சக்தியின் முன்னணி பெண் உறுப்பினர்களில் ஒருவரான கொட்டஹச்சிக்கு ஊடகங்களில் பேசுவதற்கு கட்சி தடை விதித்துள்ளது என அவரே ஊடகங்களுக்கு கூறியது மற்றொரு நிகழ்வு. அதை கேட்டதும் வேறு சூழலில் மேற்கோள் காட்டப்படும் ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வந்தது. அது இதுதான். ஒரு சுவரில் ஒரு விளம்பரம் ஒட்டப்பட்டுள்ளது. அந்த விளம்பரம் இதுதான்: இதை படிப்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது என இருந்தது. அதாவது அந்த விளம்பரம் மூலம் வெளிப்படும் செய்தி அந்த செய்தியாலேயே மறுக்கப்படுகிறது. தனது அறிக்கையின் மூலம் தன்னை பற்றி கட்சியின் தடை உள்ளது என்ற செய்தியை விட தான் சார்ந்த கட்சியின் தன்மை மற்றும் தனக்கும் தனது கட்சிக்கும் இடையே உள்ள பொருந்தாமை பற்றிய இருண்ட படத்தை அவரே சமூகத்தின் முன் வரைகிறார் என்பதை அவர் உணரவில்லை. பின்னர் அது ஊடகங்களில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய போது அந்த விஷயத்தை பற்றியே அடுத்த நாள் நாடாளுமன்றத்தில் பேசுகையில் அந்த ஊடக அறிக்கையை அவர் கடுமையாக விமர்சித்தார். அவர் கூறுவது போல் அவரை பற்றி வெளியான அந்த ஊடக அறிக்கை பொய்யானது. ஆனால் அவரே சிறிது காலத்திற்கு முன்பு யார் வேண்டுமானாலும் பொய் சொல்ல உரிமை உண்டு என்று கூறியவரும் அவர்தான். தேசிய மக்கள் சக்தியின் மற்றொரு உறுப்பினர் தேர்தல் மேடையில் தேசிய பாதுகாப்பு பற்றி பேசினார். கொட்டஹச்சியைப் போல் இளைஞராக இல்லாமல் மிகவும் முதிர்ச்சியான வயதில் இருக்கும் முன்னாள் இராணுவ தலைமையான அவர் ஒரு கூட்டத்தில் தனது பெருமைகளை பேசினார். தேசிய பாதுகாப்பு என்றால் என்ன என்று நான் சொல்லித்தரட்டுமா? வேண்டுமென்றால் ஒரு பெஞ்ச் நாற்காலி கொண்டு வரச் சொல்லுங்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்து 2 போயாவுக்குள் நாங்கள் பாதாள உலகத்தை ஒழிப்போம் என அவர் பேசினார். தேர்தல் வெற்றிக்கு பிறகு இந்த நபர் பாதுகாப்பு துணை அமைச்சராகிறார். ஆனால் வேறு எந்த சாதாரண காலத்திலும் நடக்காத வகையில் பகல் வெளிச்சத்தில் மனித கொலைகளின் அலையை இன்று நாம் காண முடிகிறது. அது எந்த அளவிற்கு உச்சத்தை எட்டியுள்ளது என்றால், ஒரு நீதிமன்றத்திற்குள் ஒரு நீதிபதியின் முன்னிலையிலேயே ஒரு சாட்சி சுட்டு கொல்லப்பட்டு கொலையாளி
அந்த இடத்தில் இருந்து பாதுகாப்பாக தப்பிச் செல்லும் அளவிற்கு பாதாள உலகம் வளர்ந்துள்ளது என்பதை கடந்த வாரம் காண முடிந்தது. ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்சி, ஒரு தீவிர சித்தாந்த கட்சி, அதைவிட தளர்வான மற்றும் பரந்த இயக்கமாக மாறும்போது இயல்பாகவே எதிர்கொள்ளும் சவால் இதுதான். அந்த தளர்வான குழுவின் உறுப்பினர்களின் அறிக்கைகளில் உள்ள வெற்றுத்தன்மைக்கு கூடுதலாக அத்தகைய பெரிய குழுவை ஒரே மையத்திலிருந்து இயக்குவதில் உள்ள சிரமம் எதிர்காலத்தில் இன்னும் நெருக்கடியான முறையில் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அந்த நேரத்தில் அரசாங்கத்தின் ஒட்டுமொத்த செயல்பாட்டின் காரணமாக ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உருவாகியிருந்தால் அந்த தளர்வான குழு சிதறிப்போகும் அபாயமும் உள்ளது. எனவே தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரு திறமையான கருவியாக இருந்த தேசிய மக்கள் சக்தி நாட்டை ஆளும் மற்றும் அரசாங்க அதிகாரத்தை பயன்படுத்தும் போது தொடர்ச்சியான சவால்களை தாங்கும் ஒரு ஆட்சி நிர்வாகத்திற்கு பொருத்தமான பயிற்சியை வழங்க வேண்டியது அவசியம். இது தேசிய மக்கள் சக்திக்கு மட்டுமல்ல, ஜேவிபிக்கும் பொருந்தும். எந்த ஒரு கட்சிக்கும் எதிர்க்கட்சி அரசியலில் இருந்து ஒரு நாட்டை ஆளும் அரசாங்க அரசியலுக்கு மாறுவது என்பது எளிதான சவால் அல்ல. அதை முன்பே புரிந்து கொண்டு அந்த நிலைக்கு விரைவாக ஏற்புடையதாக மாறும்போது எதிர்காலத்தில் அதன் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும். Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon Mirror.